இதில் நாங்கள் முக்கியமாக விவாதித்தது எங்களுடைய வாழ்வாதாரத்தை, லாரி உரிமையாளர்களுடைய வாழ்வாதாரத்தை தொடர்ந்து பாதிச்சுட்டு வர்ற எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆன்லைன் கேஸ். இந்த ஆன்லைனில் கேஸ் போட்டு போலீஸ் காவல்துறைக்கினுடைய இது சப்ஜெக்ட். காவல்துறை வந்து அவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா நிற்கிற வண்டியை ஒரு லோடு இறக்குற இடத்துலையும் அல்லது லோடு ஏற்ற போகிற இடத்துல இருக்கிற வண்டியில் சும்மா ஒரு செல்லில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போயிட்டு அதுக்கு 500 1000 ஃபைனு. இது வந்து நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கே சலிச்சு போச்சு. பேட்டி கொடுத்தோம், பொதுமக்களுக்கு தகவல் கொடுத்தோம், காவல்துறைக்கு திரும்ப திரும்ப சொல்லி எங்களால் சலிச்சு போச்சு. காவல்துறையுடைய தலைவரை திரு சைலேந்திர பாபு சார் இருக்கும்போதும் சரி, இப்போ இருக்கிற காவல்துறை தலைவர் அவர்களை சென்னையிலையும் நேரில் போய் சந்தித்தோம். சமீப காலத்தில் நாமக்கல் வந்திருந்தாரு, அப்பவும் சொன்னோம் எங்களுடைய கஷ்டத்தை. இந்த மாதிரி ஆன்லைன் கேஸ் போட்டுட்டு இருக்காங்க, இது வந்து லாரி உரிமையாளர்களுடைய வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்குது. நாங்கள் கேட்கறது என்னன்னா, ஆன்லைன் கேஸ் போட வேண்டாம்லாம் சொல்லலை. எங்கள் மேல் தவறு இருக்கும் பட்சத்தில் போடலாம். அது எப்போ டிரைவரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து போடுங்க, அல்லது டிரைவர்கிட்ட கையெழுத்து வாங்கி போடுங்க. அதுதான் ஆன்லைன் கேஸுன்னு. இது வந்து எங்கேயோ நிற்கிற வண்டிக்கு எங்கேயோவும் இது சொல்றதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஆன்லைன் கேஸுக்கு பெரிய எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இது மெயினான பிரச்சனை. அதை பற்றி இன்னைக்கு இந்த பொதுக்குழுவில் விவாதம் செய்யப்பட்டது. அடுத்தது இந்த எங்களுடைய லாரியினுடைய ஆர்சி டிரைவர்களுடைய லைசன்ஸ் இதெல்லாம் வந்து முதல்ல வந்து நாங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே இன்னைக்கு ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போனோம்னா அல்லது லைசன்ஸ் ரினியூவலுக்கு போனோம்னா அன்னைக்கு ஈவினிங்கே மத்தியானமே கொடுத்துருவாங்க. அதாவது அப்போவே கொடுத்துக்கிட்டு இருந்த ஆர்டிஓ அலுவலகங்களில் புதுசாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னே ஒரு உத்தரவு போட்டு தபாலில் தான் அனுப்புகிறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டு எங்களை கிட்டத்தட்ட வர்றதுக்கே எங்களுக்கு 10 நாள் ஆகிடுது. ஒரு ஆர்சி கைக்கு வர சேர்றதுக்கும் ஒரு லைசன்ஸை வந்து சேர்றதுக்கும். அதாவது ஒரு டிரைவர் வந்து தூத்துக்குடியில் இருப்பார் அப்படின்னா, நாமக்கல் வண்டியில் ஓடிட்டு இருக்காருன்னா, அவர் தூத்துக்குடியில் போய் லைசன்ஸை எடுத்துட்டு அன்னைக்கே கையில் வாங்கிட்டு வந்துட்டு லோடு ஏற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ அன்னைக்கே கொடுக்காதனால அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு 1 வாரம் ஆகிடுது. அதனால அந்த வண்டி இங்கே நிற்கிது நாமக்கல்ல, ஒரே இடத்துல, அதே ஊரில் அவங்க ஒன்றும் குடியிருக்க போகிறதில்ல. இந்தியா முழுசும் பல இடங்கள்லாம் அவங்க பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆர்சி லோடு ஏற்றிட்டு நின்றுட்டு எஃப்சி ஆச்சுன்னு கையில் வாங்கிட்டு போயிட்டு இருப்போம். இப்போ அப்படி கிடையாது. இடையில 1 வாரம் ஆயிடுது. இது வந்து நாங்கள் பல தடவை டிரான்ஸ்போர்ட் கமிஷனரையும் சரி, போக்குவரத்துறை அமைச்சரையும் சொன்னோம். போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட சமீப காலமாக எங்கள் சங்ககிரி லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய பொன்விழா ஆண்டுக்கு வந்திருந்தப்பவும் நேரில் சொன்னோம், பல தடவை நேரில் சொன்னோம். அங்கேயும் அவரே அறிவிச்சிட்டும் போனார். போக்குவரத்து அமைச்சர் வந்து அங்கேயே அறிவிச்சிட்டு போனார். அதாவது உங்களுக்கு நான் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் சொல்லி தபாலே வந்துடும், ஆன்லைன் கேஸ் குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான பழைய நடைமுறை தான் இருக்கு. நேற்று மட்டும் சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தை, அதாவது உங்களுக்கு நாங்கள் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஆஃபீஸில் இருந்து எனக்கு அந்த அதிகாரி கூறும்போது, இல்லை நீங்கள் இது பெருசுப்படுத்த வேண்டாம், நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஜியோ அனுப்புகிறோம், தபாலில் வராமல் கையிலேயே, அதாவது டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளுக்கு மட்டும் கையிலேயே கொடுத்துட்றோம் அப்படிங்கிறத எங்களுடைய கஷ்டத்தை நாங்கள் அரசுக்கு தெரிவிச்சிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டிக்கரை பொறுத்த வரைக்கும் இது யாரை திருப்திப்படுத்துறதுக்கு அரசு செஞ்சிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு புரியல. ஆட்சிகள் மாறினாலும் இன்னும் காட்சிகள் மாறல. பழைய ஆட்சியில் இதே மாதிரி இருந்துதான் மறுக்கா ஆட்சி இது வந்தது. எது நம்ம இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்தது. அப்போ அந்த ஸ்டிக்கர் வைக்கிறவங்க வீட்டெலாம் கூட ரெய்டு போனாங்க. ஆனால் என்னதான் போய் என்ன பிரயோஜனம்னு தெரியல. இந்த ஸ்டிக்கரில் வெறும் 1 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஸ்டிக்கரு. நாங்கள் நல்லா இருந்தால் நாங்கள் அழகுக்காகவும் சரி, பாதுகாப்புக்காகவும் சரி, எங்கள் லாரி உரிமையாளர்களே அழகு பாதுகாப்பு கருதி ஒட்டிடுவாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய், 700 ரூபாய், 800 ரூபாய், 1000 ரூபாய்க்குள்ள வர ஸ்டிக்கரு ஒரு லாரிக்கு ஒட்டும் போது 4000 ரூபாய் கேட்குறாங்க. இது எப்படின்னு எங்களுக்கு புரியல. பழைய கவர்மெண்ட்ல இது பெரிய பிரச்சனையாச்சு, ரெய்டு போனாங்கன்னாங்க. இப்போவும் சொன்னாங்க கண்டிப்பாக ஸ்டிக்கருக்கு ஒரு தீர்வு கொடுப்போம்னு சொன்னாங்க. இது ஸ்டிக்கர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பழைய டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் திரு சண்முகசுந்தரம் சார் இருக்கும்போது எங்களுக்கு கிளியரான உத்தரவு ஒன்று போட்டார். ஸ்டிக்கர் நல்லா இருந்தால் ஆன்லைன் வெப்சைட்ல நீங்க பதிவு பண்ண வேண்டாம், புதுசா ஒட்டிக்கிட்டு போனா மட்டும் அதுக்கு வந்து நீங்க பதிவு இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதற்கு அப்புறமும் இப்ப சமீபத்தில் வந்திருக்கிற டிரான்ஸ்போர்ட் கமிஷனரும் சரி, அவரும் அருமையா இந்த 1 மாசத்துக்கு முன்னையும் இதே உத்தரவு போட்டிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல அது உத்தரவு இப்போ வந்து 1 வாரம் கூட 1 மாசம் ஆகுது. அந்த உத்தரவை டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் போட்ட உத்தரவை இங்க இருக்கிற டிடிசி, தமிழ்நாட்டில் பலதரப்பட்ட டிடிசிக்கெல்லாம் ஒத்துக்கிறாங்க. குறிப்பா இங்க நம்ம நாமக்கல் சார்ந்த
ஒரு அதிகாரி முந்தா நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 40 வண்டி எஃப்சி இல்லாமல் நிற்குது. காரணம் இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டு தான் வரணும். ஏன்னா நாமக்கல்ல பக்காவா போயிட்டு ஏன் உனக்கு சேல்ஸ் குறைஞ்சதுன்னு கேட்குறாங்களாம். பாருங்க, ஒரு கேலி கூத்தா இருக்குது. இதனால ஸ்டிக்கர் ஒட்டுற பிரச்சனைக்கும் உங்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படும்னு நேற்று டிசி ஆஃபீஸர் இருந்து சொன்னதுனால நாங்கள் இன்னைக்கு பொதுக்குழுவில் வேலை நிறுத்தம் அறிவிக்கிறதா இருந்தோம். ஆனால் நேற்று அரசு சார்பில் சொன்னதுனால நாங்கள் வருகிற 26, ஏன்னா இந்த இடையில பொதுமக்களுக்கும் நாங்கள் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா இப்போ கிறிஸ்துமஸ், பொங்கல் வருது. பொங்கல்லையும் நம்ம தமிழகத்தில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறதுனால பொதுமக்களுக்கு எந்த விதமான லாரி உரிமையாளர்கள் மத்தியில் உரிமையாளர்கள் இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது, தொந்தரவு கொடுக்கக்கூடாதுங்கிற கருத்தில் கொண்டு வருகிற 26, அதாவது ஜனவரி 26ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு தீர்வுகள் ஏற்படாவிட்டால் 27ஆம் தேதி காலையில் எங்களுடைய செயற்குழுவை கூட்டி அன்னைக்கு என்னங்கிற முடிவை அறிவிப்போம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான அந்த 26ஆம் தேதிக்குள்ள முடிவு எங்களுக்கு எட்டப்படவில்லை என்றால், அதாவது ஆன்லைன் கேஸா இருக்கட்டும், ஆன்லைன் கேஸை நாங்கள் வேண்டான்னு சொல்லலை, போடுறத தவிர்க்கணும். தவறு இருந்தால் அதுக்கு பண்ணுங்க, மற்றபடி கண்டபடி போடுறத தவிர்க்கணும். ஸ்டிக்கர் இஷ்யூ ஒன்று, அடுத்தது இந்த தபாலில் போடுறது 3 முக்கியம். இந்த 3க்கும் தீர்வு எட்டப்படவில்லை என்றால் வருகிற 26ஆம் தேதி வரைக்கும் தான் நாங்கள் பார்ப்போம். 26ஆம் தேதிக்குள்ள எட்டுப்பட்டா எங்கள் தொழில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் செய்யறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி செய்யவில்லை, அரசு இதில் கண்டுக்கல, மெத்தனத்தை போக்க கடைபிடிச்சாங்கன்னா நாங்கள் 26ஆம் தேதி 27 அன்னைக்கு எங்களுடைய செயற்குழுவை கூட்டி அன்னைக்கு வேலை நிறுத்தத்தை நாங்கள் அறிவிப்போம் அப்படிங்கிறத மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எங்களால் இயக்க முடியல, நாங்கள் ஒன்றும் வேலை நிறுத்தம்னு வேணா சொல்லலாமே ஒழிய எங்களால் ஓட்ட முடியல, வண்டி நிறுத்த போகிறோம், அவ்வளோதான். 26ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு தீர்வு எட்டணும். தீர்வு எட்டலைன்னா நாங்கள் எங்கள் வண்டியை இயக்க மாட்டோம். அன்னைக்கு காலவரையற்ற வரைக்கும் எங்களால் இயக்க முடியாதுங்கிறது தான் இன்னைக்கு நடந்த மகாசபையில் ஒருமித்த தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். நன்றி.